அப்புறம் அந்த வெக்டர் அடிச்சு விட்டு. ஓகே, ஸோ செகண்ட் டெரிவேஷன் சரியா? எலக்ட்ரிக் ஃபீல்ட் டு அ இன்ஃபைனைட் பிளேன் ஷீட் ஆஃப் சார்ஜ். ஓகேவா? சார்ஜ் இந்த பார்த்தோன்னா அட் அ ஸ்மால் டிஸ்டன்ஸ் எக்ஸ்ன்னு சொல்லி ஒரு ஸ்மால் டிஸ்டன்ஸில் இருக்குது. இப்போ நல்லா நம்ம எப்படி எடுத்துக்க போகிறோம்? படுக்க வச்சு ஒரு சிலிண்டர். கரெக்டா? அகைன் இதுக்கு உட்காந்து கதை எழுதிக்கலாமா? எழுத தெரியுமா? Let us assume a thin sheet which is having a charge, which is having a surface charge density of sigma. The charge is eventually distributed all over positive. சரியா? Let us draw a Gaussian surface. எல்லா கதை எழுதிக்கோ. இப்போ நல்லா அப்புறம் பாசிட்டிவ் சார்ஜ்னால எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன் என்ன? கரெக்டா? எனி டிஃபிகல்ட்டி? இப்போ இதுக்கு சரி அதே மாதிரி இந்த சைடு இருக்குமா? கரண்ட் இல்ல இந்த என்ன நடந்துன்னு எதிர்பார்க்கற சொல்லு. கரண்ட் போனப்ப இப்படி ஆவல. இல்ல வாட் டு யூ எக்ஸ்பெக்ட்? இல்ல அன்னைக்கு அவனுக்கு இப்படி ஆவதோ. கரண்ட் வந்து நான் சார்ஜ் போடுங்க. அன்னைக்கு சார்ஜ் போட முடியாதா? அன்னைக்கு போட முடியாதா? அது இன்வெர்ட்டர்ல இல்லனா போட முடியாது. இதுல என்ன? அது நான் போடலடா. அது மெயின் கனெக்ஷன்ல டைரக்டா சொல்லிட்டே. அண்ணா ஓகே, நான் பேசுறது கேக்குதா? எஸ், ஓகே. நடத்துறது புரியுதா? எஸ். இப்போ நல்லா பாரு, எலக்ட்ரிக் ஃபீல்ட் வந்து இப்படி இருக்குமா? எனி டிஃபிகல்ட்டி? இப்போ நல்லா பாரு, ஒரு சிலிண்டர் இருக்குன்னா அதுக்கு எத்தனை சர்ஃபேஸ் இருக்கும்? 3 சர்ஃபேஸ் ஏரியா கரெக்டா? பேசிக்கலி ஏரியா 3 இருக்கும். இந்த சைடுல ஒரு ஏரியா, இங்கே ஒரு ஏரியா கரெக்டா? மேல் டாப் சர்ஃபேஸ் ஒரு கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா ஒன்று, அடுத்து இங்கே இருக்கிற ஏரியா ஒன்று. எனி டிஃபிகல்ட்டி? இப்போ இதுக்கு ஏரியா வெக்டர் எப்படி இருக்கும்? கரெக்டா? இங்கே ஏரியா வெக்டர் எப்படி இருக்கும்? இங்கே ஏரியா வெக்டர் பெர்பெண்டிகுலர். ஸோ இது வந்து ஏ பி சி. இப்போ எனக்கு டோட்டல் ஃப்ளக்ஸ் இன்டகிரல் ஆஃப் E dot dA due to area A plus கரெக்டா? இப்போ நல்லா பாரு, ஏக்கும் 0, அப்போ காஸ் தீட்டா 1 ஆயிரும். சியில் 0, ஆனால் பியில் அப்போ பி என்ன ஆகும்? இந்த டைம் ஃபுல்லாக 0. கரெக்டா? எனி டிஃபிகல்ட்டி? அப்போ நல்லா பாரு, இ இன்டூ ஏரியாவா? இந்த சைடு ஒரு சர்க்கிள், இந்த சைடு ஒரு சர்க்கிள். அப்போ 2 டைம்ஸ் இன்னு எழுதலாமா எழுதக்கூடாதா? இது ஈக்குவேஷன் 1. இதான் ஃப்ளக்ஸ் 5. எனி டிஃபிகல்ட்டி? புரியுதா? எழுதியாச்சா? ஏன் 2 வந்துச்சுன்னு புரிஞ்சா? 1 + 1 2 சர்க்கிள் இல்லடா இங்க. புரியுதா? இப்போ அடுத்து என்ன பண்ணுவ? யூசிங் காஸ் லா. காஸ் லா என்ன சொல்லுது? வாட் இஸ் ஈக்குவல் டு? இப்போ சார்ஜ் ஃபுல்லாக எங்கே டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு? சர்ஃபேஸில் Q/A. கரெக்டா? அப்போ Q என்ன ஆயிடுச்சு? இது செகண்ட் ஈக்குவேஷன். 1 2 ஈக்குவேட் பண்ண என்ன கிடைக்கும் எனக்கு? 2EA equal to sigma A by 2E. E is equal to sigma by E is equal to sigma. Electric field due to thin sheet. உன்னோட அப்ளிகேஷனோட அப்ளிகேஷனில் செகண்ட் பார்ட் முடிஞ்சு. மூணு டெரிவேஷன் இருக்கும். Find the இந்த இடத்துல இருக்கு பத்தியா? Find electric field due to infinite sheet of சரியா? இந்த क्वेश्चन இல்ல ஏதாச்சும் ஒன்று 3 மார்க்ஸ் 5 மார்க்ல கேட்டாங்கன்னா மொத்தம் அப்படிலாம் கேட்டது இல்லை. அப்படி கேட்க மாட்டாங்க, ஸ்பெசிஃபையா சொல்லிடுவாங்க. கேட்டான்னு உட்காந்து எழுது நடத்திருக்கேன்ல.
எதுக்கு அப்புறம் படிச்சுக்கிட்டு 12 வருஷம் லேட் ஆகும்ல, படிக்கிறத விட்டுரு. புரியுதா? இப்போ இதெல்லாம் பியூட்டி என்ன? சரி நல்லா பாரு, இந்த क्वेश्चन பார்த்துட்டு what is the beauty of the equation? எலக்ட்ரிக் ஃபீல்ட் பாரு, எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் ஈக்குவல் டு சிக்மா பை 2 எப்சிலான் நாட். கரெக்டா இல்லையா? நான் எவ்வளோ தூரம் வச்சாலும் சரி, நான் எவ்வளோ தூரம் இந்த பாயிண்ட்டை வச்சாலும் சரி, சரியா, until it is at a small distance, இந்த ஃபார்முலால எங்கேயுமே டிஸ்டன்ஸ் வராது. கரெக்டா இல்லையா? அப்போ நான் தூரத்தில் பக்கத்தில் வந்து எவ்வளோ தூரத்தில் வச்சுக்கிட்டாலும் சரி, அதாவது பக்கத்துலனா டிஸ்டன்ஸ் இஸ் ஷார்ட், அந்த ஷார்ட் டிஸ்டன்ஸ்குள்ளே நான் எவ்வளோ தூரத்தில் வச்சுக்கிட்டாலும் சரி, அங்கே டிஸ்டன்ஸ் இருக்கா, சார்ஜ் இருக்கா? அப்போ சிக்மா எதை ரெப்ரசென்ட் பண்ணுது? அப்போ கேட்டால் இல்லைன்ற சார்ஜ் இருக்கா? புரியுதா? ஃபென்டாஸ்டிக். சார்ஜ் இல்லைன்னா ஃபீல்டே இருக்காது. நோட் பண்ணிக்கலாம், சார்ஜ் இல்லைன்னா ஃபீல்டு இருக்காது. கரெக்டு தானே, அதில் என்னடா சந்தேகம்? சரியா? அப்போ நல்லா பார்த்தனா எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் டிஸ்டன்ஸ் சொல்லலாமா? எலக்ட்ரிக் ஃபீல்டு இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் டிஸ்டன்ஸ். எப்போ வந்து பிளேன் ஷீட் எடுக்கிறப்ப, சரியா, டிஸ்டன்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்மாலாக இருக்கணும். இல்லைன்னா யோசிச்சு பாரு, சப்போஸ் இந்த ஷீட் இன்ஃபைனைட் லாங்னு வச்சுக்கோ. இந்த ஷீட் எப்படி இருக்கு? இந்த ஷீட் வந்து இன்ஃபைனைட் லாங்னு சொன்னோம், ரொம்ப பெரிய ஷீட்னு வச்சுக்கோ. நான் எவ்வளோ தூரத்தில் வச்சாலும் அந்த ஷீட்லேருந்து பார்க்குறப்ப இது ஸ்மால் டிஸ்டன்ஸ் தானே. புரியுதா என்ன சொல்கிறேன்ட்டு? ஏன்னா ஷீட் என்ன ஷீட்டு? ரொம்ப லாங். அப்போ நான் இது எவ்வளோ தூரத்தில் வச்சுக்கிட்டாலும் சரி, அது வந்து ஷார்ட் டிஸ்டன்ஸ் மாதிரி தெரியும். இது சின்னது. அப்போ நல்லா பார்த்தோன்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் டிஸ்டன்ஸ். புரியுதா? எந்த கேஸில்? பிளேன் ஷீட். ஸோ அது வந்து இங்கே பாயிண்டாக கொடுத்துருப்பேன். சரியா? இங்கே பாரு, எலக்ட்ரிக் ஃபீல்டோட ஃபார்முலா என்ன? சிக்மா பை 2 எப்சிலான் நாட் இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் எக்ஸ். வாட் இஸ் எக்ஸ்? டிஸ்டன்ஸ். திஸ் இஸ் ட்ரூ ஃபார் பாயிண்ட் க்ளோஸ் டு த ஷீட். ஷீட்டுக்கு பக்கத்தில் இருக்கணும். சரியா? இ இஸ் யூனிஃபார்ம். இந்த வேல்யூ பார்த்தா யூனிஃபார்ம். அப்படின்னா என்ன? நான் ஷீட்டுக்கு பக்கத்தில் எங்கே போனாலும் சரி, ஏன்னா இண்டிபெண்ட் ஆஃப் டிஸ்டன்ஸா, எங்கே பார்த்தாலும் ஃபார்முலா என்னதான்? சிக்மா பை 2 எப்சிலான் நாட். அங்கிட்டு இன்னும் தள்ளி போனாலும் சிக்மா பை 2 எப்சிலான் நாட். புரியுதா? சரி. ஸோ பாயிண்ட் ஷுட் நாட் பி நியர் டு த எட்ஜ் ஆஃப் த ஷீல்ட். ஷீட்டுக்கு நியராக இருக்கக்கூடாது, அது வந்து விட்டு தள்ள, அது வந்து தேவை. ஏன்னா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃப்ரிஞ்சிங் எஃபெக்ட்ல வரும். எக்ஸ் இஸ் வெரி மச் ஸ்மாலர் தென் டைமென்ஷன் ஆஃப் ஷீட். அப்போ தானே அதுதானே சொன்னேன், இது இன்ஃபைனைட்லி லார்ஜாக இருக்கும். ஃபீல் அட் த சர்ஃபேஸ் ஆஃப் கண்டக்டர். சரியா? தின் ஷீட்டுக்கும் கண்டக்டருக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, தின் ஷீட் வந்து ரொம்ப தின்னாக இருக்கும். சரியா? ஆனால் கண்டக்டர் பேசிக்கலி பார்த்தோன்னா கொஞ்சம் பேசிக்கலி, சரியா, ஒரு இட் இஸ் மேட் அப் ஆஃப் சம் ஆட்டம். தின் ஷீட் பார்த்தோன்னா நம்ம அசியூம் பண்ணது கரெக்டா. இது பார்த்தோன்னா இட் இஸ் மேட் அப் ஆஃப் சம் ஆட்டம், கொஞ்சம் திக்னஸ் இருக்குமா? அப்போ நல்லா பார்த்தோன்னா திக்னஸ் இருக்கிறதுனால சார்ஜ் வந்து சர்ஃபேஸ்க்கு அந்த சைடு இருக்கும், இந்த சைடு இருக்கும். ஒரு தட்டு எடுத்துக்குவோமே, சரியா? நான் தட்டில் வந்து சார்ஜை கிரியேட் பண்ணேன்னா சார்ஜ் வந்து கண்டிப்பாக இந்த சைடும் அந்த சைடு ரெண்டு சைடு இன்டியூஸ் ஆகுமா? இருக்குமா இருக்காதா? அப்போ நல்லா பார்த்தேன்னா இவன் ஒரு சிக்மா பை 2 எப்சிலான் நாட் கிரியேட் பண்ணா, இந்த சைடு ஒரு சிக்மா பை 2 எப்சிலான் நாட் கிரியேட் பண்ணுமா? அப்போ டோட்டல் என்ன ஆயிரும்? ஓகேவா? சிக்மா பை எப்சிலான் நாட் ஆயிரும். புரியுதா? ஸோ இதை பார்த்தோன்னா ஃபீல் அட் த சர்ஃபேஸ் ஆஃப் த கண்டக்டர். ஸோ கண்டக்டர் யூஸ் பண்ணுறப்ப இது ஓகே. ஏன்னா இன்சுலேட்டர் யூஸ் பண்ணுறேன்னா நான் எந்த இடத்துல தேய்க்கிறேனோ அந்த இடத்துல சார்ஜ் கிரியேட் ஆகும். இன்சுலேட்டரில் பார்த்து கண்டக்டர்னால அது வந்து என்ன பண்ணும்? சார்ஜ் வந்து ஈஸியாக ஃப்ளோ ஆகும். என்ன டிஃபிகல்ட்டி? ஸோ இது வந்து அருமையான கொஸ்டின். இது வந்து நம்ம நெக்ஸ்ட் லெசன்லேயும் தேவைப்படும். சரியா? இப்போ இதை எப்படி சால்வ் பண்ணுறது? நல்லா பாரு, நான் பாயிண்ட் பி எடுக்கிறேன்னு சொன்னால் மற்ற எல்லாத்தையும் மறந்துடணும். இந்த டைபோல் எடுக்கிறப்ப அங்கே ப்ளஸ், இப்போ நான் இந்த பிங்கிற பாயிண்ட் எடுத்திருக்கேன்னா அந்த பிங்கிற பாயிண்ட்டை மட்டும் பாரு. இந்த சிக்மா 1 ஷீட்னால இங்கே கிரியேட் ஆகிற எலக்ட்ரிக் ஃபீல்ட் எந்த டைரக்ஷனில் இருக்கும்? கரெக்டா இல்லையா? ஷீட் 2னால இங்கே கிரியேட் ஆகிற எலக்ட்ரிக் ஃபீல்ட் எந்த டைரக்ஷன் இருக்கும்? இதே டைரக்ஷனா? அப்போ டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்ட் அட் பி பார்த்தனா சிக்மா 1 by 2 epsilon naught plus any difficulty? So suppose sigma 1 to sigma 2 equal ஆனா அதை நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம். ஓகே,
வரேன் பாப்பேன். கியூ பார்க்குறப்ப எல்லாத்தையும் மறந்துடு சரியா, அங்கே யாரும் இல்லை. அதே மாதிரி ஷீட் 1 பார்த்தா ஷீட் 1 பாரு, ஷீட் 2 பார்க்குறப்ப ஷீட் 2 பாரு. இப்போ நல்லா பாரு, நான் ஆரில் எடுத்துக்கிறேன். அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு இந்த டைரக்ஷனில் இருக்குமா, இந்த இருந்து இதே டைரக்ஷன். அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்ட் அட் பி எப்படி இருக்கும், கியூ ஆர் எப்படி இருக்கும், சிக்மா 1/2 எப்சிலன் நாட் பிளஸ் எனி டிஃபிகல்ட்டி. ஃபார்முலால டிஸ்டன்ஸ் இருக்கா, அப்போ எது பக்கத்தில் இருந்தால் என்ன தூரத்தில் இருந்தால் என்ன, கரெக்டாக இல்லையா, புரியுதா? எஸ். இப்போ நல்லா பாரு, இந்த கியூங்கிற சார்ஜில் இதனால எலக்ட்ரிக் ஃபீல்டு இந்த டைரக்ஷனில் இருக்குமா, இதனால எலக்ட்ரிக் ஃபீல்டு இந்த டைரக்ஷனில் இருக்குமா, புரியுதா என்ன சொல்கிறேன்ட்டு? அப்போ டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி எழுதுவேன், சிக்மா 1/2 எப்சிலன் நாட் மைனஸ் சிக்மா 2/2 எப்சிலன் நாட். இஃப் சிக்மா 1 and சிக்மா 2 ஆர் ஈக்குவல், அந்த இடத்துல எலக்ட்ரிக் ஃபீல்டு 0 ஆகும். எனி டிஃபிகல்ட்டி, புரியுதா? தயவுசெய்து புரிஞ்சுக்கோ, ஏன்னா நெக்ஸ்ட் லெசனுக்கு இது தேவைப்படும். இப்போ ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ், பட் நல்லா பாரு, இது இந்த டெரிவேஷன் தான் நெக்ஸ்ட் லெசன் நம்ம திரும்பி பார்க்க போகிறோம். ப்ளஸ் அண்ட் மைனஸ், சிக்மா 1 சிக்மா 2 இல்லை, ரெண்டுமே சிக்மா தான். ஓகேவா? இப்போ நல்லா பாரு, பிங்கிற பாயிண்ட்ல பார்க்குற பாசிட்டிவ்னால இப்படி இருக்குமா, நெகட்டிவ்னால நெகட்டிவ் வந்து டுவர்ட்ஸ் இருக்குமா, அப்போ இந்த டைரக்ஷன். அப்போ நல்லா பாரு, பாசிட்டிவ்ல இந்த டைரக்ஷன்ல எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும், நெகட்டிவ்னால இந்த டைரக்ஷன்ல இருக்கும். அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு அட் பி எப்படி இருக்க போகுது, சிக்மா 2 எப்சிலன் நாட் மைனஸ் சிக்மா தயவு செய்து இங்கே மைனஸ் இருந்தனால அங்கே மைனஸ்னு சப்ஸ்டியூட் பண்ணல. நான் எதுக்காக மைனஸ் சப்ஸ்டியூட் பண்ணேன், 1 இப்படி இருக்கு இன்னொன்று இப்படி இருக்கு, கரெக்டா இல்லையா? இப்போ ஆர்ல பாரு, நெகட்டிவ்னால டுவர்ட்ஸ், பாசிட்டிவ்னால அவே. புரியுதா? ஃபைனலி கியூங்கிற பாயிண்ட்ல பார்க்க போறேன். பாசிட்டிவ்னால எப்படி இருக்கும், பாசிட்டிவ்னால அவே, நெகட்டிவ்னால புரியுதா? அப்ப எலக்ட்ரிக் ஃபீல்ட் பை ஆர் இஸ் கியூஆர் சிக்மா 2 எப்சிலன் நாட் பிளஸ் which is equal to சிக்மா. பசங்க வந்து மனப்பாடம் பண்ணிக்குவான். ஓகே, 1ல பிளஸ் இருக்கு 1ல மைனஸ் இருக்கு, அப்ப மைனஸ் மைனஸ், நடுவில் வந்து சும்மா பிளஸ். எதனால புரியுதா, எலக்ட்ரிக் ஃபீல்ட் சேம் டைரக்ஷன்ல இருக்கிறதுனால நம்ம ஆட் பண்றோம், டிஃபரெண்ட் டைரக்ஷன்ல இருந்தா மைனஸ் பண்றோம், புரியுதா? அப்ப இதான் பார்த்தனா எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு 2 parallel ஷீட். இந்த 2 parallel ஷீட் வச்சு தான் நான் வந்து கெப்பாசிட்டர் உருவாக்குவேன், சரியா? அப்ப பேசிக்கலி பார்த்தா இந்த டெரிவேஷன் அங்கே தேவைப்படும்.